எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கேள்வி. ரொம்ப வேலை செஞ்சு டயர்ட் ஆகாம நிறைய சாதிக்கிறது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கால் நியூபோர்ட்டோட ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி, அதாவது மெதுவான உற்பத்தி திறன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஐடியாவை பத்தி தான் இந்த அனாலிசிஸ். வாங்க இதுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க ஒரு நாள் எப்படி போகுது? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே ஓட்டமா இருக்கா? ஆனா நாள் கடைசியில திரும்பி பார்க்கும்போது, அடடா, இன்னைக்கு உருப்படியா என்ன பண்ணோம்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் வருதா? கவலைப்படாதீங்க. இந்த ஃபீலிங் உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. இந்த நிலைக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் போலி உற்பத்தி திறன், அதாவது சூடோ ப்ரொடக்டிவிட்டி. அப்படின்னா என்ன? நாம செய்யற வேலையோட தரத்தை வச்சு நம்மள மதிப்பிடாம எத்தனை வேலை செஞ்சோம் அப்படிங்கிற எண்ணிக்கையை வச்சு மதிப்பிடுறது. இது நிஜமாவே ஒரு பெரிய ட்ராப். சரி, இந்த போலி உற்பத்தி திறன் அப்படிங்கிற பொறிக்குள்ள நம்ம எப்படி போய் சிக்கிறோம்? முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, விடாம இமெயிலுக்கு ரிப்ளை பண்றது, ஒன்னு பின்னாடி ஒன்னா மீட்டிங்ல கலந்துக்கிறது, சின்ன சின்ன டாஸ்க் எல்லாம் முடிக்கிறது, இதையெல்லாம் பண்ணாலே நம்ம ஏதோ பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம்னு நம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது நம்மள சோர்வடைய செய்யதை தவிர வேற எதுவும் இல்ல. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் யாருன்னா, சிபிஎஸ் நிறுவனத்தோட முன்னாள் தலைவர் லெஸ்லி மூன்வெஸ். அவர் ஒரு தடவை எம்ப்ளாயீஸ் எல்லாம் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புறத பார்த்து ரொம்ப கடுப்பா திட்டிருக்கார். அவரோட நினைப்பு, அதிக நேரம் ஆபீஸ்ல இருந்தாதான் அது நல்ல வேலைன்னு. ஆனா இந்த எண்ணம் எவ்ளோ தப்பானதுங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய பாயிண்ட். சரி, எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கிறது ஏன் நிஜமான ப்ரொடக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். இதை நாம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஃபேக்டரி வேலையும் நம்மளோட நாலேஜ் ஒர்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபேக்டரியில ஒரு மணி நேரத்துல எத்தனை பொருள் செஞ்சாங்கன்னு ஈஸியா கணக்கு போட்டுடலாம் இல்லையா? ஆனா ஒரு எழுத்தாளர், ஒரு புரோகிராமர் இல்ல ஒரு மேனேஜரோட வேலையை அப்படி அளவிட முடியுமா? சான்ஸே இல்ல. இப்ப பாருங்க, இதான் விஷயத்தோட மையப்புள்ளியே. நம்ம வேலையோட தரத்தை அளக்க ஒரு தெளிவான வழி இல்லாததால நாம எவ்ளோ பிஸியா இருக்கோம்னு மத்தவங்களுக்கு காட்டி நம்மளோட மதிப்பை நிரூபிக்க முயற்சி பண்றோம். இதுதான் இந்த போலி உற்பத்தி திறனுக்கு மூல காரணமே. மறுபடியும் அந்த சிபிஎஸ் உதாரணத்துக்கே வருவோம். மூன்வெஸ் அதிக நேரம் வேலை செய்யணும்னு சொன்னாலும், அந்த கம்பெனியோட மிகப்பெரிய வெற்றி எதிலிருந்து வந்துச்சு தெரியுமா? சிஎஸ்ஐன்னு ஒரு சீரீஸ் மூலமா தான். அதோட கிரியேட்டர் ஆண்டனி ஜுக்கர் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கல. அதுக்கு பதிலா ரொம்ப தீவிரமா உழைக்கிறது, அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு ஒரு பேலன்ஸ்ட் முறைய ஃபாலோ பண்ணாரு. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? இங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பேரிசன் வருது. அதுதான் ஸ்லோ ஃபுட் மூவ்மெண்ட். நாம இங்க பேச போறது டைம் சேவ் பண்றதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி இல்ல. இது அதையும் தாண்டி வேலையை நாம பாக்குற விதத்தையே, நம்மளோட முழு அப்ரோச்சையே மாத்துற ஒரு பிலோசபிக்கல் ஷிஃப்ட். 1986ல ரோம் நகரத்துல புதுசா ஒரு மெக்டானல்ட்ஸ் திறந்தாங்க. அதுக்கு எதிரா உருவானது தான் இந்த ஸ்லோ ஃபுட் இயக்கம். அதாவது அவசரமா சாப்பிட்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சருக்கு பதிலா நம்ம உள்ளூர் உணவுகளை நிதானமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்னு இவங்க சொன்னாங்க. இந்த கம்பேரிசன் ரொம்பவே தெளிவானது. ஃபாஸ்ட் ஃபுட்னா வேகம், எண்ணிக்கை, அவ்வளவுதான். ஆனா ஸ்லோ ஃபுட் அப்படி இல்ல. அது தரம், அது ஒரு அனுபவம். இதே கான்செப்ட நாம ஏன் நம்ம வேலைக்கும் அப்ளை பண்ணக்கூடாது? இதுதாங்க மெதுவான உற்பத்தி திறன், இல்லனா ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி. நாம எத்தனை டாஸ்க் முடிக்கிறோங்கிறத விட நாம செய்யற வேலையோட குவாலிட்டி, அது எவ்வளவு நாளைக்கு நிலைச்சு நிக்கும், அதிலிருந்து கிடைக்கிற அர்த்தமுள்ள ரிசல்ட்ஸ், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது. ஓகே, கேக்க நல்லா இருக்கு. ஆனா இந்த ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி பிலாசபிய எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது? இதுக்கு மூணே பேசிக் பிரின்சிபிள்ஸ் இருக்கு. முதல் பிரின்சிபிள், குறைவான வேலைகளை செய்யுங்க. ரெண்டாவது, உங்களுக்கே உரிய இயற்கையான வேகத்துல வேலை செய்யுங்க. மூணாவது ரொம்ப முக்கியமானது, நீங்க செய்யற வேலையோட தரத்துல வெறித்தனமான ஒரு கவனம் செலுத்துங்க. வாங்க இத ஒவ்வொன்னா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் பிரபல நாவலாசிரியர் ஜேன் ஆஸ்டின். அவங்களுக்கு எப்போதெல்லாம் பொறுப்புகளும் வேலைகளும் குறைவா இருந்துச்சோ அப்போதான் அவங்களோட பெஸ்ட் நாவல்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லுது. அதாவது, நாம ஒரே நேரத்துல பல வேலைகளை இழுத்து போட்டு செய்யறத குறைச்சோம்னா உண்மையிலே எது முக்கியமோ அதுல நம்ம முழு கவனத்தையும் செலுத்த முடியும். ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த ஸ்லோ அப்ரோச் எல்லாருக்கும் செட் ஆகுமா? ஏன்னா சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பிரஷர் அதிகமா இருந்தாதான், டெட்லைன் கிட்ட நெருங்குனாதான் வேலையே ஓடும். அவங்க அப்போதான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆண்டர்ஸ் எரிக்சன் அவரோட பீக் புத்தகத்துல சொல்ற மாதிரி, சில நேரங்கள்ல ரொம்ப தீவிரமான ஃபோக்கஸ்ட் பிராக்டிஸ் தான் ஒருத்தரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்.
அதனால இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொருந்தும்னு சொல்ல முடியாதுங்கிறதையும் நாம மனசுல வச்சுக்கணும். அப்போ கடைசியா நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? நம்ம இலக்கு ஒன்னே ஒண்ணுதான். சோர்வில்லாம அதே சமயம் அர்த்தமுள்ள சாதனைகளை செய்யறது எப்படி? இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். வாழ்க்கைங்கிறது ஒரு 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் இல்ல, அது ஒரு மாரத்தான். நம்ம கோல் பாதி தூரத்துல டயர்டாகி நிக்கிறதில்ல, அதுக்கு பதிலா அர்த்தமுள்ள ஒரு வேலையை நோக்கி ஒரு நிலையான பயணத்தை மேற்கொள்றது. இந்த அனாலிசிஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த வாரம் உண்மையிலேயே ஒரு தரமான மதிப்புமிக்க வேலையை செய்யறதுக்காக, தேவையில்லாம சும்மா பிஸியா காட்டுறதுக்காக நீங்க செய்யற எந்த ஒரு வேலைய உங்க லிஸ்ட்ல இருந்து தூக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.